குட் மார்னிங். அவைக்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் பாபாவுடைய மகா வாக்கியங்கள் கேட்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பாபா என்ன சொல்றார்? ये कौन कहा, किसने ये गाया? साजन ने गाया। सज्जनियों पे क्या कहते हैं? सज्जनिया, भक्तियां को सज्जनिया कहते हैं। सभी है भगत है और एक है भगवान, जिसका कहते है सभी है सीताएं। एक है राम, जिसको शिव भी कहा जाते हैं। राम वो नहीं, रघुपति राघव राजा राम वो नहीं ना, ये साजन जिसको कहा जाते हैं। और सभी सज्जनिया वो कहते हैं सज्जनियों को। सज्जनिया, तुम जागी हुई तो हो, फिर तुमको फिर भी थोड़ा सा ज्ञान घृत डालने के लिए आए हुए हैं, और फिर नई नई सज्जनिया को फिर जगाने भी आए हैं। ठीक है ना बच्ची? क्यों? कभी तो नया युग आया, नई दुनिया। गांधी भी बेचारा मांगते थे नई दुनिया में नया भारत और राम राज्य हो। अच्छा, वो वही समय है। वो कौरव पत्ती तो वो पांडव पत्ती, वो यादवती हो जो यूरोपवासी। ठीक है नहीं? अब तुम बच्चों ने समझ गया कि जो गीता है किस समय की है। गीता तो जरूर इस समय की होनी चाहिए, जबकि यादव पांडव कौरव है प्रैक्टिकल में। कलयुग का भी अंत है, संगम भी है, और बरोबर है नया युग भी होना है जरूर, क्योंकि कलयुग के बाद है ये सतयुग। तो बाप कहते हैं देखो आए हैं, मैं अपने शिकिल दे बच्चों को, क्योंकि शिकिल दे वो हो जरूर, क्योंकि 5000 वर्ष के बाद फिर से आए हैं तुमको जो सो गए थे उनको जगाने के लिए। ठीक है ना बच्ची? वो ज्योत जो उजाड़ी गई थी उनको फिर ज्ञान घृत देने के लिए, सुजाग करने के लिए। क्यों? ये बच्चे तो जानते हैं कि बरोबर है नहीं, अपनी वही सुख की राजधानी व सुखधाम कहें वो स्थापन हो रहा है। क्योंकि बच्चों को जो यहाँ आते हैं उनको ये तो मालूम है कि यहाँ आते हैं और हम पढ़ते हैं यहाँ, और भगवान पढ़ाते हैं। भगवान कृष्ण नहीं पढ़ाते हैं ना। कृष्ण के लिए तो बाप समझाया है ना बच्चे कि नहीं, ये जो ज्ञान मिलते हैं सो तुम ब्राह्मणों को मिलते हैं, और फिर तुम ब्राह्मणों को ज्ञान मिलते हैं और कोई को नहीं। तो இன்னைக்கு பாபா முதல்ல பாட்டுல ஆரம்பிக்கிறாரு. ஜாக சஜ்னியா ஜாக். சஜ்னியா அப்படின்னா என்ன? மணமகள்கள். அவர் யாரு? சாஜன், மணமகள். எதுக்கு தெளிச்சுன்னா புது யுகம் வரப்போகுது அப்படின்றத பாபா சொல்றாரு. அடுத்தது பாபா சொல்றார், எல்லாருமே பாடுறாங்க இல்லையா? பக்தர்கள், அவங்க எல்லாம் பக்தர்கள் தான் அது பாடுறது. அது இல்லாம பாபா சொல்றாரு பதீத பாவன சீதாராம். அது ஒரு நீங்க கவனமா கேட்டீங்கன்னா, அப்போ அந்த திரேதாயுகத்துடைய அந்த ராமன் கிடையாது. ராமர்னு சொன்னா ஸ்ரீ பாபா, நான் அப்படிங்கிறது ஒரு பாபா சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார் பாபா உண்மையான அந்த கீதை மகாபாரதம் அப்படிங்கும்போது இந்த நேரத்துக்குரியது. ஏன்னா இங்கதான் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க. இந்த நேரம் தான் அப்படி இருந்து சொல்லும். அப்புறம் பாபா சொல்றாரு கிருஷ்ணர் என்ன கிடையாது, அவர் கடவுள் கிடையாது அப்படின்றது அதை சொல்றாரு. அது மணமகள்களே எழுந்திருங்கள், மணமகளே எழுந்திருங்கள் அப்படின்றதுதான் அது.
இது பாடினது யாருன்னா மணமகள்கள். யாருக்கு? மணமகனுக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாமே சஜினிகள் தான், மணமகள்கள் தான், பக்தர்கள் தான். அது இல்லாம எல்லாம் இருக்கிறவங்களும் சீதைகள் தான். ஆனா அந்த ராமன்றது வந்து சிவனுக்கு கூட சொல்லப்படுது. ரகுபதி ராஜா ராமன்ற விஷயம் கிடையாது இல்லையா? அது பக்தியில பாடுறது. இது யாரு? ராமனா கடவுள். நீங்க இப்ப எழுந்திருக்கும், தூங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஏன்னா அந்த எழுந்திருக்கிறதுனா ஆத்மா தானே. அப்போ ஞானம் என்ற எண்ணெயை ஊற்றப்படுது. அப்ப ஆத்மா அப்படின்ற மணமகள் என்ன பண்றா? ஏந்திருக்கிறா. எதுக்கான? புது யுகம் வரப்போகுது. புது உலகத்துல புது பாரதம். இப்ப இருக்கிற பாரதம். இன்னொன்னு சொல்லணும்னா பாண்டவர்களுடைய பத்தின்னு சொல்லப்படுது. பாண்டவர்களுடைய பத்தின்னா கணவன் இல்லையா? இந்த கீதை என்பது இந்த சமயத்துக்கு, இந்த டைமுக்கு தான் இருக்கணும். ஏன்னா இப்பதான் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாமே இருக்கு. இது கரெக்டா இருக்கு. கண்டிப்பா சத்தியகம் வரணும். இது கலியுகத்தானே. பாருங்க, பாபா சொல்றாரு, நீங்களாம் யாரு? காணாமல் போய் கண்டுபிடிச்ச செல்ல குழந்தைகள். 5000 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நாங்க வந்து என்ன பண்ணிருக்கிறேன்? உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இல்லையா? அப்படித்தானே குழந்தைகளை? ஞான கிரந்தனா என்ன கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இது கரெக்டா இருக்குது. அந்த சரியானது சுகத்துடைய ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது, வரப்போகுது. அதனால இங்க யார் படிப்பு சொல்லி கொடுக்குறது? பகவான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. கிருஷ்ணுக்காக பாபா சொன்னார்ல, ஞானம் வந்து பிராமணருக்கு கிடைக்குது, கிருஷ்ணருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. எவ்வளவு ஸ்வீட்டா சொல்றாரு பாருங்க. அப்படித்தானே குழந்தைகளை, அப்படித்தானே குழந்தைகளை அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும்.